எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கைமுகன் தம்பியே, ஈசன் மகனே, முருகா, மருதமலை முருகா, எனக்கும் என் தாய்க்கும் நீதான் நல்லருள் புரிய வேண்டும். வாழ்வில் நன்மைகள் பல செய்ய வேண்டும் முருகா. ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலகம் பராக் பராக். ராஜா, அம்மா அம்மா, இப்ப நான் எப்படிமா இருக்கேன்? இப்போ உன்னை பார்த்தா ஜமீன்தார் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்களே தவிர செலவு தொழிலாளி வீட்டு பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நினைச்சு எல்லாரும் ஏமாறட்டும் தான் நம்ம வேல்முருகன் நாடக சபை உடைகள் எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி, யாரா பாத்து போறாங்க, சட்டை மாத்திட்டு வந்து. சரிம்மா. ஐயா, ஏதோ விளையாட்டா செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிடுங்க. அவன் விளையாடல சிவகாமி, வீரன் தான் அவன்கிட்ட விளையாடி இருக்கு. அவன் வாழ கையில எந்த கம்பீரமும் வீசிய விதமும் எதிரியினுடைய தாக்குதலை சமாளித்த சாதுரியமும் ஒரு குருகுலத்துல பயின்ற மாணவனுக்குத்தான் வரும். அங்கதான் காலங்காத்தால வேடிக்கை பார்த்துட்டு நிப்பங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இவன் செய்யற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஏதோ ஆர்வத்துல செய்யறான்னு நானும் தடுக்கிறது இல்லை. அப்படியா? சபாஷ். ராஜா, வேற என்னன்னு உனக்கு தெரியும்? பாட தெரியும், ஆட தெரியும். ஆட்டமும் பாட்டும் சேர்ந்து வரும். பாடுறேன், கேளுங்க. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும், இந்த யுகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். ஆட்டம் மானா மதுரையிலே குட்டி மறிக்கும் சென்று விட்டவளே, தேனாக இனிப்பவளே, என்னை தேடி தேடி வந்தவளே. மானா மதுரையிலே குட்டி மறிக்கும் விட்டவளே. பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பழி 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 பழி. விவசாயம் இருந்தாயா உனக்கு? நான் கூட உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏண்டாப்பா ராஜா, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? பாவதர் ஐயா வீட்டுக்கு செலவு தண்ணி கொடுக்க போனப்போ பாட்டு கத்துக்கிட்டேன். நட்டுனார் ஐயா வீட்டுக்கு துணி கொடுக்க போனப்போ ஆட்டம் கத்துக்கிட்டேன். சிவகாமி, உன்னுடைய மகனை பாக்குறப்போ ஒரு உயர்ந்த நடிகனா வருவான்ற அறிகுறி எல்லாம் தெரியுது. நீ சம்மதப்பட்டினா
என்னுடைய நாடக கம்பெனிலேயே சேர்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஊரா சுத்தி பழைக்கிற பழைப்பு எங்களுக்கு. குழந்தைய விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க நிச்சயமா முடியுங்க. இனிமே இவன் உங்க பிள்ளை. ராஜா, ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. தீர்காயுசா இருந்து நடிப்புக்கே சவால் விடப்பா. இந்த நாடகம் எல்லாம் எனக்கு வேணாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா உங்க அம்மாவுக்கு தானடா பெருமை. எல்லாம் தெரியுமா, ஆனா உங்களை பிரிஞ்சு மட்டும் என்னால இருக்க முடியாதுமா, இருக்க முடியாது. என்ன பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டேன்னா நம்ம பரம்பரோட தலையெழுத்தே மாத்திடலாம்ப்பா. நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாங்கம்மா போலாம். ராஜா நில்லு. அடாடா, இந்த வயசுல இப்படி ஒரு தாய் பாசமா? சிவகாமி, ஒரு சிறந்த நடிகனை நான் இழக்க தயாரா இல்லை. அதே மாதிரி பிள்ளைய பிரிஞ்சு நீயும் இருக்க வேண்டாம். நீயும் எங்களோடவே இருந்து. சரிங்கய்யா, ஆனா உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் இங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. உன் இஷ்டப்படி செய். ராஜா, இன்னைக்கே பாடத்த ஆரம்பிச்சிருவோமா? இப்பவே சொல்லுங்கய்யா. எள்ளுன்னா என்னையா வந்து நிக்கிறிய குழந்தை. சீக்கிரம் வாங்க வாங்க, ஜமீன்தார் வந்துட்டாரு. ஐயா வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் வேல்முருகன் நாடக சபாவின் சார்பாக எங்கள் வணக்கம். களத்தூர் ஜமீன்தார் அவர்களின் புதல்வி புவனாதேவியின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நாடகத்தை நடத்தி தரும் வாய்ப்பை தந்ததற்காக ஜமீன்தார் அவர்களுக்கும் அவரது சகோதரி குமாரரான மோகன சுந்தரம் அவருக்கும், அத்துடன் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கிற நண்டு சுண்டான்களுக்கும் எங்கள் வேல்முருகன் நாடக கம்பெனியின் சார்பாக மீண்டும் மீண்டும் வணக்கம். இந்த கதையை ஜனங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடு. எல்லாம் என்கிட்ட விட்டுருவீங்களே. ஜனங்களே, இப்போது கதை பெருக்கம், கதை சுருக்கம். கதை சுருக்கம். அதாவது, ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு இளைஞன் தன் மனதை கவரும் வரை தான் கண் விழிப்பதில்லை என்று கடும் சபதம் எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு பாவை. அந்த பாவையின் உறக்கத்தை கலைத்து அவன் மனதை கலைக்க போகும் ஒரு இளைஞனின் கதைதான் நீங்கள் காணப்போகும் தூங்கும் அழகி நாடகம். அந்த இளைஞன் யார் சொன்னா தானே தெரியும். எங்கள் நாடக குழு கதாநாயகன் காதல் இளவரசன் ராஜா. தூங்கும் அழகியாக நடிக்க
நடிக்கப் போவது எங்கள் நாடக கம்பெனியின் கதாநாயகி கன உலக கண்ணி ஜெயா. நாடகத்தை நல்லபடியா கண்டுகளிக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். போங்க போங்க. நீங்க வந்துருங்க. நானுமா? ஆமா, ஆமா. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இது உண்மையான கலைக்கு கிடைச்ச வெற்றி. ஆடல் பாடல் வீரம் அத்தனை அணிஞ்ச உங்களுக்கு இது என் நம்பிக்கை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இன்னும் சில நாட்கள்ல எங்க அப்பாவோட பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த ஜமீல் விருந்தாளிகளை தங்கியிருந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடத்தி தரணும்னு எங்க அப்பா சார்பிலும் களத்தூர் குடிமக்கள் சார்பிலும் இந்த நாடக சபாவை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். வணக்கம் பெரியவர்களே, இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். இளையராணி அவர்கள் விருப்பப்படி நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடத்தி தருகிறோம். நன்றி. அதை சொல்ல வேண்டியது நாங்க. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அந்த நாடகக்காரன் கையை பிடிச்சு மோதிரத்தை போட்டு விட்டது தப்பு. ஆமா புவனன், அத்தனை பேருக்கு முன்னாலே அப்படி நடந்துகிட்டது இந்த ஜமீன் கௌரவத்துக்கே பெரிய இழுக்கு. இல்லப்பா, உண்மையான கலைத்திறனுக்கு பரிசு கொடுத்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தவறா எனக்கு படல. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். பாப்பாவுக்கு ஜமீன் பெருமையை பத்தி தெரியல, அதான் இப்படி பேசுது. நீ மாமாவுக்கு கூத்தானா மாமாவோட வச்சுக்க. வாய் மூடு போனா. இனிமே இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச நான் கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. அது சொல்ற உரிமை அப்பாவுக்கு தான் இருக்கு தவிர உங்களுக்கு இல்ல. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. பாத்தீங்களா மாமா, போனா எப்படி என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. அவ சொன்னதுல என்ன தப்பு? மாமா, நீ இன்னும் அவ கழுத்துல தாலி கட்டலையே. ஐயோ, நானா மாட்டேங்கிறேன். நீங்க தானே தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது வரைக்கும் உன் முன்கோபத்துல மூட்டை கட்டி வை. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். என்ன? வேஷம் கட்டுறவங்களை எல்லாம் விருது மாளிகையில் தங்க வைக்கலாமா? உண்மைதான் மாமா, அந்த நாடக கோஷ்டியை வேற எங்கா சத்திர சாவடியில் தங்க வைக்கலாமா? மோகன், மக்கள் முன்னாலே மேடை ஏறி போன சொல்லிட்டான். அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கலன்னா மகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஐயோ, இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? என் பிறந்த நாள் விழாவில் முடிய போகுது, கவலைப்படாத. சமூகத்துக்கு அப்படியாப்பா? ஆமாமா, இந்த ஜமீன் இளவரசி மேடைக்கு ஓடி வந்து அவங்க கையாலே போட்ட மோதிரம். ஒரு ஜமீன்தாரோட மக தானே மேடை ஏறி படிதடிக்கு வந்து மோதிரம் போடுறது இந்த ஜமீன் சரித்திரக்கே முதல் தரம் இல்லையா? இதை நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. இவார்ட்ட ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுதுன்னு சொந்த சரக்கெல்லாம் அவுத்து விடுவானே. எப்படியோ இந்த மாதிரி பரிசுகளும் பாராட்டுகளும் ஒவ்வொரு ஊர்லயும் நீ வாங்கணும். இந்த உலகமே உன்னை பார்த்து புகழணும்பா. ஆமாப்பா, உனக்கு பேரும் புகழும் வர அந்த முருகன் தான் அருள் புரியும். எல்லாம் உங்க ஆசைதான் ராஜா, எல்லாத்துக்கும் ஐயா தான் காரணம். இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ எந்த ஆத்தங்கரில துணி துவச்சிட்டு இருக்கியோ. நான் என்னமா பெருசா செஞ்சுட்டேன்? ஒரு சிறந்த நடிகனை 4 பேருக்கு தெரிய வச்சேன், அவ்வளவுதான். இந்த கம்பெனிக்கு முதல்ல கதாநாயகனா வேஷம் கட்ட வந்தேன். நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா அந்த மோதிரம் ஏன் விரலுக்கு வந்திருக்கும். ஏன் ஒழுங்கா நடிக்கல? நான் கதாநாயகனா நடிக்கிற நாடகம் அரங்கேற்றத்தன்னைக்கு சோன்னு மழை, வசனம் எல்லாம் நனைஞ்சு போச்சு. இல்லன்னா கிழிச்ச. இவன் நடிக்கிறப்ப கை தட்டுங்க ஜனங்களை கெஞ்சுவேன். இது இவர் சொல்லீங்க, ஊரே சொல்லுது. பொறுப்பு இல்லாத பசங்க. அம்மா, நான் உண்மையை சொல்றேன். ராஜா இல்லைன்னா என் கம்பெனியே திவாலாயிரும். ஊர் கண்ணு பூராவும் உங்க புள்ள மேலதாம்மா திருஷ்டி சுத்தி போடுங்க. அவருடைய திறமை இந்த பைத்தியமாகிடுச்சு. மறுபடியும் எப்ப பாப்போம்னு ஏங்குறேன். வடிவேலா, ஏதாவது வழி இருந்தா சொல்ல. சொல்லேண்டா.
எடுத்துட்டு வந்த? சொல்லுடா. என்னடா? நீ தெரியுது ஒண்ணுமே புரியல. படிவேல புத்திசாலி. நன்றிடா. ஐயோ, குளிர் காத்து வீசுது. வெறும் உடம்போட படுத்திருக்காரே. நீ எப்ப வந்த? ஏதோ குளிர் ஐயா பாவம், நீங்களா அப்போ வந்துட்டேன். ஆமா, என்னது இதுவா? இது தூரத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும் ஒரு கருவி. அப்படியா? இது தூரத்துல இருக்கிறத பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா பக்கத்திலேயே வரவழைக்கிற கருவி ஒண்ணு இருக்கு, தெரியுமா? நீ என்ன சொல்ற? என்ன தாமா சொல்ற? நீங்க இதுல பார்த்து ரசிச்சிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் விஷயம் புரியாதா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். பாமணி, நான் சொல்லி கொடுத்த ஏற்கனவே பாட பாடுறா. தொண்டையில ஏதோ செத்த சிக்கிட்டு இருக்கா. கழுத்தை பிடிச்சி அமுக்கலான்னா கழுத்தே தெரியல. யார பாக்கணும்? கதாநாயகனா வேஷம் போடுறாரு ராஜா, அவரை பாக்கணும். ஒருத்தன் கதாநாயகனா வேஷம் போட்டு 4 பேர் கையை தட்டிட்டா பொட்டணத்தை தூக்கிட்டு வந்துருவீங்களே, இது என்ன அதிர்ஷ்ட மேடம் இருக்கா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம சுட்டு கொண்டாந்தீங்களா? எல்லாம் பழைய எண்ணெய். அனாவசியமான பேச்சதுக்கு எனக்கு ராஜாவை பாக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். கதாநாயகனா வேஷம் போறவனை மட்டும் எல்லாரும் விழுந்து வைக்கிறீங்களே, இந்த பபூன் வேஷம் போறவங்கள சீண்ட போட மாட்டீங்களே? அதானே, அந்த கதாநாயகனுக்கு பாடவும் ஆடவும் சண்டை போட மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒண்ணு கூட உருப்படியா தெரிஞ்சிருக்காது. எது எப்படி இருந்தா நான் ராஜாவை பாக்கணும். என்ன ஏதுன்னு புள்ளி வாங்க தெரியாம உன்ன நாங்க உள்ள விட மாட்டோம். கழுத்தா இருப்பா. நீ வாசியா? என்ன ரூமாய் காதலியே, என்னை கொஞ்சம் பாரலியே, அண்ணன் போல பசி வந்துட்டா போதும். விஷயம் எப்படி இருக்கு? இதுக்கு நீதான் ஒரு வழி பண்ண. போ. இப்ப என்ன நடந்துச்சு? மயிலு வந்துச்சு, என் பேனா இது கனவுல. என்ன மயிலு பேனாவை தூக்கிட்டு வந்துருச்சு? நாடகம் எழுத போதா இல்ல நான் நாடகம் எழுத பிடிக்கல? இல்ல, வடிவேலன்னு தான் சொன்னேன். உங்க இங்கேயே கூட்டிட்டு வந்துருச்சா? எந்த வடிவேலன்? இதுதான். வணக்கங்க. என்னங்க இவரு பேனாவை தூக்கிட்டு வந்துட்டாரு, பின்னாடியே வந்தேன். பேனை எடுத்து வந்தா நீங்க பின்னாடியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதானே தனியா பேச முடியும். தனியா? என்னங்க இது நீங்க? நான் இல்ல, நான் வந்து பூனா அம்மாவோட அந்தரங்க தோழி. சொல்லுங்க. வெட்ட வெளியில போத்திக்காம படுத்திருந்தா ஊத காத்து உடம்பு குத்துக்காதுன்னு ரத்திர கம்பளத்தை கொடுத்து விட்டாங்க. அப்படி வெட்ட வெளியில படுத்திருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் அந்த பால்கனில இருந்து பார்த்தாங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா சட்டை போட்டுருப்பேன். இன்னைக்கு ராத்திரி இதை போட்டு படுத்தாதான் அவங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க, சுமாரா எத்தனை மணிக்கு வருவாங்க? அந்த எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கா. வருமே உனக்கு. மனிதன் உயரணும்னா என்ன செய்யணும்? ஒரு 1/2 அடிக்கு செருப்பு வாங்கி போட்டு நடைய. அதை விட உயரணும். முக்காலிய கட்டிக்கிட்டு நட. ரொம்ப ரொம்ப உயரணும். நல்ல உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்னுக்கா, உயர்ந்துடுவேன். அப்புறம் அங்க இருந்து கீழே குதிச்சிருக்கேன். உனக்கு தெரியல விடுற, நான் காலத்தை கேட்டு. ஆமா, அவனே குள்ளமாச்சே. சரி வாக்காட்டே கேட்டு.
பரவாயில்லையே, அவரும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அம்மா இதை கொடுத்து குடி. உனக்குதான் இன்னும் பலகீனமா இருக்கு, நீ இதை குடிச்சிட. நீ போடா. இன்னைக்கு உனக்கு என்னடா வந்தது? ஒட்ட ஒட்ட முடிச்சுட்டு இருக்க, கிட்ட வந்தா எட்டி எட்டி அடிக்க வர்ற, பாலை கூட சீந்த மாட்டேங்கிற. குடிடா. கண்ணா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியா? என்னடா என்னடா? இந்த பாலை உள்ள எடுத்து போய் குடிச்சிட்டு படுத்து. சரி ராஜா, உனக்காக இந்த தியாகத்தை நான் இங்கேயே செய்யறேன். குடி. சுடுது. ஒரு கழுத்திருப்பு தன்மை நேரம் கட்ட நேரத்துல வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நான் இப்பதானே நான் உள்ள வரேன். உண்மை இல்ல, அவரு கூட ஒரு கோமாளி இருக்கானே, அவனை சொன்னேன். ஓஹோ, அந்த ஆளா? அந்த ஆளு வாய்க்குள்ளேயே ஒரு ரம்பத்தை வச்சுக்கிட்டு போறவங்களையும் வரவங்களையும் அருன்னு அறுத்துருவானே, அது கிடக்குது. நீங்க இந்த பாலை ஒரு வாய் ஊத்திக்கிட்டு அப்புறமா பாருங்க. சரி, குடிச்சுக்கிட்டே பாருங்க. அவரே பால் வேண்டான்ட்டாரு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதா? நீ குடி. பிரமாதம். பால் சாப்பிட்ட தூக்கம் வருவேன். எனக்கு வரல. ஏய், காத்து நல்லா வருதுடா. என் படுக்கை இங்க எடுத்துக்கொண்டு விரிச்சுக்கிறேன். 2 பேரும் பட்டி விக்கிற மாத்த கதை பேசலாமா? சின்ன கதை கிடைக்கல. கழுத்தை நெரிச்சிருவேன். மரியாதை உள்ள போறியா? அடிச்சு தூக்கி கொண்டு உள்ள போட்டுமா? ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வடா. செஞ்சாலும் இல்ல, செய்வேன். அம்மா, ஏன் தெரிக்கிறீங்க? நீ சொன்ன அந்த அட்டை ஒரு வழி ஆளை விட்டுடுச்சு. விட்டுடுச்சா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நானும் விட்டுறேன். விடிய விடிய பார்த்து ரசிங்க. இந்தாங்க. இதெல்லாம் இப்ப எங்க பிடிக்க போகுது? அப்பா, அந்த தோழி ஒழிஞ்சா நிம்மதியா பார்க்கலாம். விஷயம் இப்படியா? இது இப்பதைக்குள்ள முடியாது. இத பார்த்தனால நம்ம தூக்கமும் கெட்டுது. சை. அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. அடுத்த சந்திப்பு போவனா? நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துக்கு நான் வருவேன். கோயிலுக்கு போனா தயாராயிட்டாடா? இல்லைங்க, இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. போனா அம்மா போன உனக்கு உடம்பு சரியில்லையாம்மா? ஆமாப்பா. என்னம்மா உடம்புக்கு? பாரு ஒரே எடுத்து வச்சு பாக்குது. கண்ணு முடி தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது. கோழி கூடுதுக்கு அப்புறம் தான் விடிய விடிய முடிச்சதே தெரியுது. சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் படுக்கையிலேயே விட தோணுது. என்ன புரியாத வியாதியா இருக்குது? டாக்டர் கூப்பிடுமா? என்னப்பா, இந்த நிலைமையிலும் ஒரு சுகம் இருக்கு. அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. இது என்னமா அது? நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது. சரி சரி, நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது ரெடியா? சரிப்பா. என்கிட்ட கத்தி இருக்குது, 2ஆ வெட்டி அலற அலற தேய்ச்சி விடு பாப்போம். எதை வெட்டுறது? எலுமிச்சை மரத்தை வெட்டுறதா, தலையை வெட்டுறதா? உன்னை கேட்டான் பாரு, நான் ஒரு மடையன். இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது. உலகமே சொல்லுது. என்ன செய்றீங்க? ராஜா ஒரு மாதிரியா இருக்கிறானா? எலுமிச்சை பழம் தேய்ச்சி விட்டா தெரியுமேன்னு பாக்குறோம். தெரிய வைக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க போங்க. அது என்னப்பா கட் போங்க. தெரிய வைக்கிறானுங்க. ராஜா, ராஜா, ராஜா. இதுக்கு ஒரே வழிதான். என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக ஒத்தியை நடக்குமோ? எப்படியோடா ஒத்தியைக்கு வந்துடுறா? பாஜியார் திட்டு வர்றா? ராஜா, டேய் வந்துடுற. எல்லாரும் ஒத்தியை காத்துட்டு இருக்கிறாங்க. வாத்தியார் கூட்டு வர சொன்னார். வா.
கடவுளே. டேய் உன் கஷ்டம் எனக்கு தெரியும்டா, வாத்தியாருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? வாடா, கட்டில் கடியில படுத்துக்கிட்டு நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஐயோ, நான் அடியில பார்க்கவே இல்ல. அடே கண்ணா, யார்கிட்டயும் சொல்லிடாதரா, டமாரா அடிச்சிடாதரா. இதை நமக்குள்ளே வச்சுக்கிறோம். நமக்குள்ளயா? அடே இல்லடா, இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். சரி வச்சுக்க. சரி வாடா. இது வாடா. படிவேலா, நல்ல சமயத்துல வந்த. அவரை காணும்டா, என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. போடா போ. அப்பா, இந்த மாதிரி என்னால ஜீர்ணிக்க முடியலைங்க. வாடா ராஜா வந்தாச்சு. ஜெயா வந்துட்டாளோடா? இல்லையா, அந்த பொண்ணுக்கு கால்ல தரவலியா, தலையிலேயே தரவலியா, கையில தரவிட்டு இருக்கு. அது நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. ஊரெல்லாம் உலகமே சொல்லுது. உலகமே. டேய், ஜெயா பாத்திரத்தை சிகாமணி நீ போட்டுக்கோ. ஆமா, யார் வரலன்னா அவங்க பார்த்ததை நான் தான் தாங்கணும். போட்டுக்கடா, வாத்தியார் பேச்ச கேளு. ராஜா, இப்ப நான் கதையை சொல்றேன். புருஷோத்தமன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துற அரசன். அதுல நீ புரட்சி வீரன். ஆனா அரசனுடைய மக பத்மா இருக்கிறாளே, மேல உயிரையே வச்சிருக்கிறா. உன்னை ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. ஐயா, இதெல்லாம் உண்மை. ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா, நான் கதையை சொன்னேன்டா. இதுங்க வாத்தியாரையா, ராஜா கதையோட ஒன்றிட்டான். இல்ல ராஜா? ஆமா ராஜா, சிகாமணியா, நான் ஒன்றிட்டே ரெண்டிட்டேன்னு அற விழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க, எங்க வெளியே வா. உள்ளவே தான். 3ஆம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில்ல உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா, தூது வந்திருக்கு. அதான் போக முடியல. தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? நீங்க என்ன தம்பா? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா, புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா. உங்களுக்கு பிடிக்கலையா? புது கதையை அப்புறம் வச்சுக்கலாம்டா. என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவன் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன். உடனே அதை பார்த்த பத்மா, என்ன நரங்கள்னாடா? இல்லடா, வெக்கப்படுறா. போய் நடிடா. வா, என்ன ஆர்வம் பாரு அவனுக்கு. ராமநாதா, இளவர், உங்கள் காதலை கம்பளமாக்கி அதை ஆசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள். அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா? ஜாம் ஜாம் தரிக்கிட்ட ஜாம். உன்னுடுவேன், நான் குழப்பத்தில் இருக்கிறேன். மொத்த புத்தகத்துல இந்த வசனம் இருக்கா? ஒண்ணு கூட இல்லைங்க. நான் அடிச்சு நான் தலையில நீ அடிச்சுக்கிறேன். கண்ணா, பதிலுக்கு யாராவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன். இளவர், நான் ஒரு ஏழை. என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும்? இந்த வசனம் இருக்கா? சத்தியமா இல்லையா? திருட்டுத்தனம். ஆமாங்க ஆமாங்க. கண்ணா, ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா? அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா? ஆஹா, ஒன்றென்ன 1 கோடி இரவெல்லாம் முத்தமழை பொழிகிறேன். அவங்களோ பார்த்து நிக்கிறீங்களே, அவங்களை தனித்தனியா பிரிங்கடா. அவனை விட்டு என்ன பிடிச்சுக்கனா? இல்லடா, விஷயம் விபரீதமாயிடும். ஐயோ, நல்ல கட்டி மீறி போச்சு. என்ன பிரிங்க பிரிங்க. போங்கடா. ஐயோ, ஆபத்து ஆபத்து பிரிங்க பிரிங்க. ராஜா, என்னது? நம்ம சிகாமணி அதை முடி குத்தல உனக்கு? ஆமா, சிகாமணி. ஐயா பாத்தாரு ஐயா. ராஜா, நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுற. மன்னிச்சுக்கங்க ஐயா, தப்பு நடந்து போச்சு. 3 ராத்திரியா தூங்காம அந்த பையன் என்ன செஞ்சான் தெரியுமா? சிகாமணி ஒழிக்காம என்ன செஞ்சான்னு சொல்லு. இது வாத்தியார காதல் கதை எழுதுறான். அந்த வசனத்தை தான் இப்ப பேசணும் இல்லடா? இல்லடா, ஆமாண்டா. ஓஹோ,
நம்ம அடுத்த நாடகத்துக்கு காதல் கதை எழுதுறியா? என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு. நீங்களும் பருப்பு சாம்பார சாப்பிட்டு தண்ட சோறுங்களா? ராஜா, நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு. சரிங்க ஐயா. நான் வரேங்களா? அடே வர்றா, அவன் கதை எழுதுறான். அவனை கிடைச்சிருச்சு எழுதுறான். என்னது? காகிதம். இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது. அப்படியே தினம் பட்னி. போனா இன்னும் தூங்கல? ஆமாப்பா வந்து என்னம்மா நீ டாக்டரை கூப்பிடலான்னா வேண்டான்னு சொல்றேன். இப்படி தூங்காமலே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காரது? கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியா போகும். நீங்க போய் தூங்குங்க. அதுதான் இன்னைக்கு நடக்காது. என்னப்பா சொல்றீங்க? நீ தூங்கலன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால இந்த ராமாயணத்தை நீ படிக்கிறியா? நான் உட்கார்ந்து கேட்கறேனா? படிக்கிறதுனால உனக்கு புண்ணியம், கேட்கறதுனால என் மனசுக்கு ஆறுதல். எப்படி? வா. இந்த அழகான மேனியை தழுவியா பார்த்துப்பேன். இல்ல அந்த தண்ணி கடியில இருக்கிற மணலா இருந்திருந்தா இந்த அழகான தாமர பாதங்களை தடவையாவது பார்த்திருப்பேன். இது எங்க நாடகத்துல வில்லன் பேசுற வசனங்களாக்கும். உன் வாழ்க்கையில என்ன நாயகனா நினைச்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் உனக்கு அணுவா பிடிக்கும். எனக்கு நாயகன் யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ராஜாவோட வாழ்ந்தா நாடகத்துல மட்டும்தான் ராணியா இருக்க முடியும். எனக்கு வழி விடுங்க. நீ எவ்வளவு பணம் கட்டாலும் கொடுக்குறேன். ஐயோ, என்னையா ஏமாத்திட்டு போறேன்? என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டத்தான் போறேன். அப்ப கவனிச்சுக்க. அடே ராஜா, நீ மட்டும் அசல் பொம்பளையா இருந்திருந்தா அப்படியே வாரி வலிச்சிட்டு போய் தாலியை கட்டி வேண்டாம். நான் போய் போராவை பார்த்துட்டு வரேன். யாராவது கேட்டா சமாளிச்சுக்க. இந்த மீசை மச்சுக்க. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுடா. எப்படி சத்தியமே பண்ணி நீங்க பொம்பளைதான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க தெரியுமா? சரி, நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. யாரா வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நிஜமா ஆம்பளையா இருக்க கூடாதா? ஆவணி தங்கச்சியா? டேய், பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கடா. என்ன அவனுக்கு தங்கச்சி கிடையாது என்ன? அப்படியா? யார் மணி? யாருன்னு ஐயோ, அம்மா இல்ல, ஐயா. நீங்களா? உங்க அம்மா எங்க? உங்களை பார்க்கத்தானே போயிருக்காங்க. என்ன ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு திருடி ஒரு உள்ள வந்துட்டா பாத்தியா? இல்லையே. அம்மா தூங்குறா, சத்தம் போடாதீங்க, போங்க. என்ன அவங்க என்ன போயிட்டாங்க? ரொம்ப நன்றி. நான் உடனே போனா பார்த்தா வரேன். நில்லுங்க நில்லுங்க, அவங்க அந்த பக்கமா போயிருக்காங்க. நீங்க இந்த வழியா போங்க. அடே, இந்த மாதிரி தராடி எங்கேயுமே கிடைக்காது. இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது.
மனக்கொலை வாசிக்கிற யாரா நீ? கண்டுபிடிச்சிட்டேன். யாரா? திருடு. அண்ணே பயங்கர திருடம் போல இருக்கு. இங்கே பிடிச்சிருங்க, நாங்க வாத்தியாரை கூட்டிட்டு வரோம். சீக்கிரம் ஓடுங்க. யாரா நீ? நான் வந்து இளைய ஜமீன்தாரணி ராஜாவை பார்க்க வந்தேன். அவன் உங்களை தானே பார்க்க போயிருக்கான். ஐயோ ஐயோ இவனுங்க எல்லாம் பாத்துட்டாங்களே. சரி நீங்க போயிருங்க, அதுக்கு ஓடிங்க. அண்ணே ஐயோ என்னாச்சு? என்ன எங்க பைக்ல குட்டிட்டு ஓடிட்டானா? தாய் அவனை குட்டிட்டு போகாதீங்க, பயங்கரமா அடிக்கிறான். பரவாயில்ல, இவன் தாய்க்கு வா. வாடா, போகாதீங்க. அடேய் போகாதடா. அடேய் தாங்கடா. ஒழுங்கா ஓடுறவனே நான் என்னை இடிச்சு சேதப்படுத்துறேடா. அதான் ஓடுற புடி. எங்க வரீங்க? அந்த பக்கம் ஓடுறாடா. இல்லண்ணே இந்த பக்கம் தான் ஓடுறான். இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது. உலகமே சொல்லுது. திருட அந்த பக்கம் ஓடுறா, அங்க ஒரு உலகம் சொல்லுதுடா. அது சின்னஞ்சிறு உலகம். எங்களுக்கு இந்த உலகம் தான் தேவை. புடி. அடிச்சுட்டா வரீங்க. இந்த பக்கம் ஒரு திருடா ஓடுனா பாத்தீங்களா? திருடிதான் ஓடுனா நான் பார்த்தேன். இவன் ஒரு குருட்டு முண்டம். முண்டவனா சொல்ற? சரி மடையா பாத்தியா? என்ன பண்றாரு? அண்ணே இந்த பக்கம் ஒரு திருடா ஓடுனா. இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது. உலகமே சொல்லுது. ரெண்டு கண்ணால பார்த்தேன், திருடிதான் ஓடுனான்னு நான் சொல்றேன். விடுங்கப்பா, திருட ஒண்ணு திருடி ஒண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து போட்டுமே. உங்களுக்கு என்ன? வாத்தியார்ட்ட சொல்லி நாளைக்கு ஜமீன்ல போய் விசாரிக்க சொல்லுவான். அண்ணே பெறப்படுங்க. வேணா போலாம். வரேன். பாங்க முண்டம். திருடி. அப்படியா? இந்த ஜமீன் சரித்திரத்தில் இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை. கவலையை விடுங்க மாமா. விருந்தினர் மாளிகை திருடனையும் அந்த புறத்தில் நுழைஞ்ச அந்த திருடியையும் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். மோகன், உன்னுடைய திறமையிலே வீரத்தில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. உடனே கவனிக்கும். ஐயா, நான் ஒத்திகை பார்க்கணும். புறப்பட்டுங்களா? என்ன நாடகத்துக்கு ஒத்திகை? ரோமியோ ஜூலியட். எங்க நாடகங்கள்லயே அதுதான் பிரமாதமான நாடகம். அந்த நாடகத்துல அப்படி என்ன விசேஷம்? என்ன இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க? கட்டுக்காவலெல்லாம் மீறி ஜூலியட்டினுடைய படுக்கறைக்கு ரோமியோ போய் ஆகணும். அதுக்காக ஜூலியட் மாடியிலிருந்து நூலி அணிய விடுவான். அதை புடிச்சுக்கிட்டு நம்ம ராஜா ஏறுவான் பாருங்க. அழகோ அழகு. விடுதலை ஞாபகப்படுத்துறான். வடிவேலா, இனிமே நீ இங்க இருந்தா யாராவது சந்தேகப்படுவாங்க. போயிடு. மறுபடியும் நாளைக்கு ராத்திரி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். காத்த விட வேகமா வருவேன். என்னது? இந்த பிரிவை என்னால தாங்க முடியல. புவனா, பால்கனில நூலேணி இருந்ததை பார்த்ததுமே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. அவர் ஒண்ணும் செய்யாதீங்க.
உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கேவலம் ஒரு பொண்ணு பின்னால ஓடி ஒளையறவன் உன் காதலை. போவனா உன் மேல நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அந்த பரிதாபத்துக்கு நீ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை போன. நான் யாருன்னு இவருக்கு தெரியவேனா? தள்ளி இருந்து வேடிக்கை. மட்டுமில்ல வீரத்திலே நீ தாழ்ந்தவில்லை நிரூபிச்சுட்ட. மாமா இவன் பவுனாவோட படுக்கறையில நுழைஞ்சிருக்கான். நீங்க என்னன்னா பாராட்டு பத்திரம் வாசிக்கீங்க. வெக்கக்கேடு. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அவர் இங்க வரதுக்கு காரணம் நான் தான். ஆமாப்பா, அவர் மேல கொண்ட காதல், கட்டுப்பாடு, சட்டத்திட்டம், ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் மறுக்கடிச்சிருச்சு. நான் வாழணும்னு நினைச்சா அவர் கூட வாழ்வீங்க, இல்லன்னா உங்க கையாலேயே வாழ்க்கைய முடிச்சிருக்க. அவ்வளவு தூரத்துக்கு துணிஞ்சிட்டியா? அதுக்கு காரணம் இவன் தான். உனக்கு தாய் தகப்ப இருக்காங்களா? தகப்பனார் சின்ன வயசுலயே இழந்துட்டேன். தாய் இப்ப என் கூட தான் இருக்காங்க. யாருங்க? ஐயா, ராஜாவுடைய தாயார் விருந்தினர் வாழியில் தங்கியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வா. உத்தரவு. மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் கூட்டத்தை இங்க தங்க வைக்காதீங்க, கேட்டீங்களா? ஆனா இன்னைக்கு பூனாவோட அரைக்குள்ள நுழையிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அவனை வெட்டி அறியாம அம்மா வளைச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்களே, எதுக்கு? சமரசம் பேசவா? சம்பந்தம் பேச. ஆமா, அழகும் அறிவு இருக்கு பூனாவை கட்டிக்கிட்டு வாழ, வீரமும் திறமை இருக்கு இந்த ஜமீனை கட்டி காக்க. இதுக்கு மேல ஒருத்தங்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு மாமா. அது மட்டும் போதாது மாமா. பூனா, ஆத்திரப்படாத முதல். நான் என்ன சொல்றேன் மாமா, பூனா உனக்குதான் ஆசை காட்டிட்டு
இப்ப அப்பனும் மகளுமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? ஆமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பாடியில் இருக்க மாட்டேன். நான் யாருங்கிறத சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோகன், மோகன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. வரேன். ஐயா கும்பிடுறேங்க. ஐயா என்ன மறந்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க செலவு செஞ்சுட்டு இருந்த சிவகாமிங்க நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாக ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மடப்ப ராஜாவுடைய தாயார கூட்டிட்டு வந்தா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஐயா, இவங்க தான் என்னுடைய தாயார். இதுதான் என்னுடைய மகள். கும்பிடுறேம்மா. ஐயோ, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசு கேத்த புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா. இப்ப நீ சொன்னது நடக்கணும்னா உன் மகனை நீ மறந்துடணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? உன் மகனை என் மருமகனாக்கி இந்த ஜமீனுக்கே சொந்தக்காரனாக்க போறேன். அதுல உனக்கு விருப்பம் இருந்தா மகன்ற உறவை துண்டிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஒரேடியா போயிடு. என்ன சொன்னீங்க? நீ என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணுமா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எதுக்காக உங்களை பிரியணும்? காரணத்தை நான் சொல்றேன். இந்த அரண்மனையில செலவு செஞ்சுட்டு இருந்த ஒருத்தியே நான் சம்பந்தியா ஏத்துக்கிட்டு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த கலங்கை என் பரம்பரைக்கே தொடரும். அதனால நான் சொல்றேன், உம்மோட மறையட்டும், உன் தாய் உன்னை மறக்கட்டும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புத்திசாலித்தனமா நடந்துக்க. உங்க மக என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. இப்ப சொல்றேன், உங்க மக எனக்கு மனைவியாகணும், நீங்க எனக்கு மாமனார் ஆகணும்னா என்னுடைய தாயை நீங்க சம்பந்தியா ஏத்துக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. எது சொன்னாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. ராஜா, பேசாம என் கூட வாங்கம்மா. சிவகாமி, எந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ராஜா வா போலாம். அப்பா என்ன விடுங்க, நான் அவர் கூட போறேன். நீ போனா என் கௌரவம் போயிடும். என் உயிரை போனாத நான் இழக்க மாட்டேன். போகல போ. அப்புறம் என்ன நடந்தது? மோகன சுந்தர அடி ஆட்களோட வந்து எங்களை எல்லாம் அடிச்சிட்டு இப்படி சின்னாபின்னம் பண்ணிட்டு போயிட்டான்பா. ராஜா, அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊர் விட்டு நீ வெளியே போல என்னக்கா உன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். ராஜா, இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க கூடாது. புறப்பட்டு போலாம். சாக பயப்படுற அளவுக்கு உன் பிள்ளை கோழையும் இல்ல, என் உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த பையன் வீரனும் இல்ல. எதிர்த்து பேசுறதுக்கா என்ன மன்னிச்சிரு. எது வந்தாலும் சந்திக்காம திரும்பி வர மாட்டேன். ராஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணா சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காவது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, இந்த அம்மா சொன்ன சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதாண்டா மறுப்பு பேசாம என் கூட வா. இல்லைன்னா எனக்கு வழிய விடு. அம்மா, என் கண்ணுக்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சு. அம்மா, அம்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா அம்மா? சரிம்மா, சரி. ஐயா, நான் போயிட்டா நம்ம நாடகம் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நாடகம் நடத்திக்கோன்னு சொல்றியா? ஆமா ராஜா, இந்த ஜமீனுக்கு அதிபதி இல்ல, இந்த ஜகத்துக்கே அதிபதி வந்து சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நாடகம் நடத்த மாட்டப்பா. ஐயா. ராஜா, தாய் இல்லாம நீ இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ இல்லாம நாடகம் இல்லைன்றது. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஏம்மா சிவகாமி, நல்லது கெட்டதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்களே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. தயவு செஞ்சது மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜமீன்தாரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எல்லாருமே ஊருக்கு போறட்டும். நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க.
உங்க முடிவுப்படியே உடனே புறப்படுங்க. இந்தாங்க. மன்னிக்கணும் ஐயா, நடக்காத நாடகத்துக்கு நாங்க நவதானியம் கூட வாங்கறது இல்லை. வணக்கம். முடியாது. எனக்கு தான் மனைவி, என் உயிரே போனாலும் சரி, இன்னொரு அவளை அடைய விட மாட்டேன். போனா உனக்கு தான் சொந்தம், நான் சொல்றத கேளு. இல்ல, என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க நடத்த நாடகம். இப்ப வருங்கால மாப்பிள்ள அதாவது நாடகால பேர் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிக்க சொல்லி அவளுக்கு எனக்கு பேச்சே கொடுத்து போச்சு. என் மனசை நான் மாத்திட்டேன். நான் சொல்ல அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மாமாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். வைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ உயிரே வச்சிருந்த ராஜா ஊரை விட்டே ஓடிட்டான். உனக்காக உயிரை இழக்க துணிஞ்சு உள்ள வந்திருக்கலாம். உன்னை உண்மையா யார் விரும்புறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்க. அப்பா, என்னை யார் வேணும்னாலும் விரும்பல. நான் யாரை விரும்புறேங்கிறதுதான் முக்கியம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மோகன் தான் உனக்கு கணவன், நீதான் அவனுக்கு மனைவி. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாளிகை விட்டு எங்கேயும் வெளியே போ. இதை ஏன்பா கழட்டி அடிச்சுட்டு? அருந்து போன உறவுக்கு அடையாள சின்னம் இருக்குமா? இதை மட்டும் வீசி எரிஞ்சிட்டா போதுமா? அம்மா, அவளை என் மனசுல இருந்து விட்டெறியணும் தான் முயற்சி பண்றேன். முடியலம்மா. உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுப்பா. ராஜா, நான் சொல்றத கேளு. ஜமீன்தாரோட நிபந்தனையை ஒத்துக்கிட்டு புவனாவை ஏத்துக்க. என்ன மறந்து. அம்மா, கண்ணு ரெண்டையும் வித்துட்டு ஒரு அழகான கண்ணாடியை வாங்கி போட்டுக்க சொல்றீங்களா? ராஜா, உன் வேதனைய என் கண்ணால பார்க்க முடியலையேப்பா. அம்மா, நான் இப்ப சொல்றேன். புவனாவை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். என்னை விட்டு பிரியறத பத்தி நீங்களும் பேசக்கூடாது. ராஜா, ராஜா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புது வாழ்வை ஆரம்பிப்போம். ஜெயா, நான் தனிமையில இருக்கணும் தான் தனி வீடு எடுத்து வந்திருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. முருகா, என் மகனுக்கு நானே இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். என் மகனுக்கு நல்ல வாழ்வு கொடு. அம்மா, உங்க பிள்ளைய நீங்க எவ்வளவு கேவலமான ஜென்மமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. ராஜா, அம்மா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் ஜமீன்தார் விட்டு மாப்பிள்ளை ஆயிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. உங்களுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு சூன்யமா இருக்குமே தவிர கண்டிப்பா சொர்க்கமா இருக்காதுமா. ராஜா, உனக்கும் புவனாவுக்கும் நடு குறுக்கு சுவரா இருக்க நான் விரும்பலப்பா. அம்மா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அவதான் ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துட்டாளேன்னு நினைச்சேனே தவிர உங்களை ஒரு இடைஞ்சலா நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா. ராஜா, எனக்கு தெரியும்பா,
இருந்தாலும் அம்மா புவனான்னு ஒருத்தைய சந்திச்சதை நாம 2 பேருமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். தயவு செய்து வீட்டுக்கு வாங்கம்மா. ராஜா, நீயா? எதுக்காக இங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இங்க உனக்கு இடம் கிடையாது, வெளியில போயிடு. அம்மா, விரட்டி அடிக்கிற அளவுக்கு நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? ஜமீன் பரம்பரையில பிறந்ததுதான் நீ செஞ்ச தப்பு. அந்த பரம்பரைக்கும் எனக்கும் இருந்த பந்தங்களை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ அறுத்தறியலாம், ஆனா அவங்க விட மாட்டாங்க. பணம் படிச்சவங்க பகை பல ஆபத்துக்களை உண்டு பண்ணும். உனக்கு அடைக்கலும் கொடுத்த பாவத்துக்காக அத்தனை என் மகன் மேல திரும்பும். அதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படின்னா என்னோட நிலைமை? உங்க அப்பா காலில் விழுந்து கதன். அவர் கல் நெஞ்ச கரைய வைக்கிற சக்தி உன் கண்ணீருக்கு இருந்தா இந்த கல்யாணம் நடக்கட்டும். இல்லைன்னா உன் தலையில எழுதிருக்கு இப்படி நடக்கட்டும். அம்மா, உங்களை கை எடுத்து கூப்பிடுறேன், என்ன கை விட்டுடாதீங்க. ராஜா, எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்களாவும் சொல்லக்கூடாதா? போனா, நீ என்ன கோழை நினைச்சாலும் சரி, இறக்கம் இல்லாதவன் நினைச்சாலும் சரி, எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு வேதமா. போயிடு, வெளியில போயிடு. போறேம்மா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இந்த விரட்டி அடிச்சாலும் வெறுத்து பேசினாலும் நான் தான் இந்த வீட்டு மருமக. இதை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசலையே இருக்க போறேன். முடியல, இங்கே உயிரை விட்டுறேன். போறேம்மா. ஏம்மா, நீங்க என்ன தூங்கல? படுக்கதான் போனேன். ஒரே மழையும் காத்துமா இருக்கேன்னு தான். மழையும் காத்தும் சிட்டு இருக்க போறீங்க? இல்லப்பா, படுக்கிறேன். ஏன்பா, மழையில நனைஞ்சா ஜுரம் வரும், ஜன்னி கண்டுன்னு சொல்லுவாங்களே. ஆமா, வரும். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன மழையிலையா நினைறீங்க? படுங்கம்மா. ஏன்பா, பச்சை மரத்துல இடி விழுன்னு சொல்லுவாங்களே. விழும், அங்கதானே விழும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ தூங்குமா? சரிப்பா, நீ தூங்கு. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த மோதிரத்தை உன் கையால் அவளுக்கு போட்டு விடு. போடுறா. ஆமாண்டா, வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வேன். அவன் மனசுல இருந்த உறுதியை தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசையும் மாத்திக்கிட்டேன். வாழ்ந்தா 3 பேரும் சேர்ந்தே வாழ்வோம், இல்லைன்னா 3 பேரும் சேர்ந்தே சாவோம். போடு. இனிமே இந்த வீட்டு மருமக புவனாதான். மாமா, புவனா எங்க தேடி கிடைக்கல. ஆமாங்க, சமூகம் தேடாத சந்து பொந்து எதுவுமே இல்லைங்க. நானும் 4 பக்கத்திலே ஆள் அனுப்பி தேட சொல்லியிருக்கிறேன். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா நான். வடிவேலா, நூலேணி வழியா நாம தான் தப்பிக்க வச்சோம் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள கொண்டு போட்டுருவாங்க. எப்படியோப்பா, அவங்க ஆசைப்பட்ட கணவனோட ஆனந்தமா வாழ்ந்தா அதுவே போதும். ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா? ஜெயா, இப்ப நடக்க போறது காதல் காட்சி. என் பேர் என்ன? ஐயா, ராஜாங்க. சரிப்பா, ஒரு மனைவி தானே. ராஜா வந்து உன்னை காதலிப்பான். காதலிக்கிறது எப்படி? இன்பத் தழுவல். உங்க காதலை பார்த்த உடனே ஜனங்க மெய் மறந்து நிக்கணும். அதுதானே?
பேய் அடி அடிக்கிறீங்க, காதல் அடி அடிங்க. கண்ணே, விண்ணிலே தோன்றும் மின்னலை உன் விழிவீச்சில் காண்கின்றேன். கார்மேக கூட்டங்களின் பவனியை உன் கருங்கூந்தலில் காண்கின்றேன். கண்ணே, வானவில்லோ என வாய் விளக்க வைக்கும் முந்தன் புருவமும், பிறை நிலவோ என பிரமிக்க வைக்கும் முந்தன் நெற்றியும் என்னை பித்தனாக்கி விட்டன. அது நான் செய்த பாக்கியம். கண்ணே, பாருங்க, உனக்கு என்ன துணிச்சில் இருந்து அவரை கட்டிப்பிடிப்பேன். பூனா, உனக்கு என்னாச்சு? பிடிக்க கைய நீங்களே அடைக்கலோன்னு ஓடி வந்தவனா என்னை விட்டுட்டு இன்னொருத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி. நம்பினவளை நட்டாத்துல விட நய வந்ததுக்கார. என்னமா என்ன நடந்தது? நான் ஏமாந்துட்டேன், மோசம் போயிட்டேன். பூனா, என்ன இது அர்த்தம் இல்லாம? இதெல்லாம் ஒத்துக்க, நான் கொஞ்ச நேரம் தான் நடிப்பேன். இங்க பாரு. ஆமா ஆமா, என்ன அரஞ்சான தெரியுமா? என்னம்மா? பைத்தியக்கார பண்ணா இருக்கியம்மா. என் மகன் கனவுல கூட உனக்கு துரோகம் நினைக்க மாட்டான். ராஜா, புவனா உன் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்புதான் இதுக்கு காரணம். ஆமாங்கய்யா, அதனாலதான் இவங்க 2 பேரும் கட்டுப்படுத்திட்டு இருந்த காட்சியை என்னால சகிச்சுக்க முடியல. உண்மையை சொல்றேன், இது நடிப்பா இருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப நாடகத்துல எனக்கு ஜோடியா நீ நடிப்பியா? நடிக்கிறேங்க. புவனா? ஆமாங்க, நான் நடிக்கிறேன். நீங்க எப்பவுமே எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் நடிப்பு கூட கத்துக்க தயாரா இருக்கேன். ஐயோ ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? வாழ்க்கையில மட்டும் இல்லாம தொழிலையும் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆர்வப்படுதே, அது ஒன்னே போதும் இது சிறந்த நடிகா வரும்ன்றதுக்கு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படிங்க தட்ட முடியும்? ஜெயா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நான் இனி இங்க இருக்க போறது. ஜெயா, நான் சொல்றது கேளு. கேட்டது போதும், நான் வர்றேன். ஜெயா, ராஜா, உன்னை கட்டிக்கலாங்கிற ஆசையில இது நாள் வரைக்கும் இருந்தது. என்னையா? ஆமாப்பா, புவனா வந்தது நீ கிடைக்க மாட்டேன்னு போகுது. நாம் என்ன செய்ய முடியும்? பிச்சுவா பக்ரி, இந்த ராஜா பைய ஜமீன்தார் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ அசிங்கப்படுத்துறானா. இந்த ஜமீன்தார் பாவம் பொண்ணு பிரிஞ்ச சோகத்துல என் கால விழுந்து எப்படியாவது மீட்டு தாங்கன்னு ஓன்னு அழுகுறாரு. எப்படியாவது நான் முதல்ல போய் சமரசம் பேசுறேன். ஏதாவது ஆபத்துன்னா இங்க ஆட்டுற கத்திய அங்க வந்து ஆட்டு. யார் வீட்டுல? யாருமா வீட்டுல? யார் வேணும்? என்ன தெரியும் உங்களுக்கு? மன்னார்குடி மைனர் இருந்தா குழந்தைக்கு கூட தெரியும். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நேத்துக்கு மேடையில பிரமாதமா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்ச, அந்த பொண்ணு பேரு கூட புவனா. 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 ஆமா, புவனா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்பாடா, எனக்கு அதான் வேணும். எதுக்கு? புரியல. ஹலோ, ராத்திரி 8 மணிக்கு வர்றேன். வட பாயசத்தோட விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க. கூடவே நகை நட்டு பட்டு புடவை எல்லாத்தையும் அனுப்புறேன். உங்களுக்கு இல்ல, பாப்பாவுக்கு நல்லா அலங்காரம் பண்ணுவீங்க. அலங்கோரம் மாத்திரம் பண்ணிடாதீங்க, பாக்குறதுக்கு சும்மா சிக்குன்னு இருக்கணும். ஆர்பா, நீ நாடக நடிகைன்னா எதுக்கு வேணா தயாரா இருப்பேன்னு நினைக்கிறியா? மாட்டான்றியா? ஐயோ, என்ன நீ ஏறி வர? நான் யார் தெரியுமோ? மன்னார்குடி மைனர். ஆமா, சரியா பாத்தீங்களா? நீ பணம் முடியா? எவ்வளவு பணம் வேணும்? அள்ளி வீசுறேன். நான் வீசுறேன். மூங்கிலாட்டம் வளையற உனக்கு பொண்ணு வேற கேக்குதா? மரியாதையா ஜமீன்தார மகளை இவர்கிட்ட ஒப்படைச்சு. உன்ன மாதிரி 1000 கைகோலிகள் வந்தாலும் அவளை எங்கிட்ட பிரிக்க முடியாது. அப்ப சாக துணிஞ்சிட்டேன்னு சொல்லு. அலனமென்று வாழ துணிஞ்சிட்டேன். இந்த பிச்சுவா பக்ரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது.
மகன் இந்த பிச்சுவாக்கத்துக்கு பலியாகாம இருக்கணும்னா இவ கடத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானே அந்த பொண்ணை உடனடியா மைனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பிள்ளையா வாழ சொல்லுங்க. இல்ல அவர் என்ன கடத்திட்டு வந்ததா யார் சொன்னது? வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேங்கிற முடிவோட நான் தான் அவரை தேடி இங்க வந்தேன். என்னது, நீயாத்தான் இங்க வந்தியா? ஆமா. மைனர், எங்கடா போற? பிச்சுவா என்ன கொண்டுட்டாரு. இந்த மாதிரி நான் ஒரு மாமிசமில்லாத ஜந்து, மிஞ்சி போனா 2.5 பைசா கூட தர மாட்டேன். ராஜா அந்த பொண்ணை கடத்திட்டு போறான்னு போய் தானே சொன்னேன். இல்ல ஏப்பா, முந்தி எல்லாம் தீனிக்குள்ள ஓமப்பொடி ஊற போட்டு 2 பேரும் சாப்பிடுவோமே. ஏச்ச மாத்தாத. என்ன வேலை இது? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சபலம். சபலானந்தா, நான் தான். இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா வேலைகள் என்ன கூப்பிட்ட நான் பேச மாட்டேன். என் பிச்சுவாதான் பேசும். விட்டேன்னு சொல்லு. அட மானம் கெட்ட முதுகெலும்பு இல்லாத பையன். என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மைனர் பேச்சை கேட்டு கொஞ்சம் முரட்டத்தமா நடந்துகிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல ராஜா, தங்கச்சியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டு சுகமா வாழ். மருதமலை முருகன் உங்களை காப்பாற்றுவார். வர்றேன். ஒரு மஞ்ச கயிறு மட்டும் இவ கழுத்துல இருந்திருந்தா அந்த மைனர் பையன் வாய் குசாம அப்படி கேட்டுப்பானா? கட்டுடாத. கட்ட முடியாது. பின்ன காலம் பூரா இவள கன்னியாவே இருக்க சொல்றியா? காலம் பூரா இல்ல, காலம் வர வரைக்கும். என்னடா சொல்ற? ஜமீன்தார் உங்களை சம்பந்தியா ஏத்துக்கிட்டா தான் இவளை என் மனைவியா ஏத்துக்க முடியும். நான் சபதம் பண்ணியிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் தாலி கட்ட முடியாதுமா. இது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டுமாமா உங்க மகன். அப்பா செஞ்ச குத்தத்துக்காக ஒரு அப்பால் பண்ணி துன்பப்படுறத என்னால சகிச்சுக்க முடியாதுப்பா. அத்தை, அவருக்குன்னு ஒரு லட்சியம், வைராக்கியம் இருக்கு. அதுல அவர் ஜெயிக்கிற வரைக்கும் காத்திருக்கவும் கஷ்டப்படவும் நான் தயாரா இருக்கேன். புவனா, நீ கவலைப்படாதமா. வாங்க ஐயா. வரவேற்பு இருக்கட்டும். முதல்ல என் மகளையும் கூட அனுப்பு. ஐயா, உங்க பொண்ணு வீடு தேடி வந்ததும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அது ராஜா மேல வச்சிருக்க அன்பை பார்த்ததும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. மூடுவாயே, மகன் மேடையில நடிக்கிறான்னா அம்மா வாழ்க்கையில நடிக்கிறேன். உன் மகன் அனுப்பி இவளை கடத்தி வர சொன்னதே நீதான். ஐயா போதும், நிறுத்துங்க. இந்த அபாண்டமான பழிய வேற யாராவது எங்க அம்மா தலையில சுமத்தி இருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஒரு காலத்துல உங்க ஒப்பத்தினவங்க நன்றிக்காக சும்மா விடுறேன். அந்த நன்றி உங்க மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா என் மகளை வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா? அந்த நன்றி எங்க நெஞ்சில இருக்கிறதுனாலதான் உங்க மக இன்னும் உங்க மகளாவே இருக்கா. இல்லன்னா இந்நேரம் அவ எனக்கு தாரமாயிருப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க தாத்தாவா இருப்பீங்க. எங்க நெஞ்சில துணிவு இருந்தா தாலியை கட்டு பார்ப்போம். மாட்டேன். எந்த தாயை நீங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினீங்களோ அந்த தாயை நீங்க சம்பந்தின்னு ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்க மகளுக்கு நான் தாலி கட்டுவேன். கேட்டியா போறா? நீ அவனை விட்டு வரமாட்டேன்ற நம்பிக்கையில எனக்கே சவால் விடுறான். தாய் மேல அவனுக்கு இருக்கிற மதிப்பு தகப்ப மேல உனக்கு இருந்தா அவன் முகத்துல கரிய பூசிட்டு உடனே கூட வா. அப்பா, தாலி கட்டலனாலும் அவர்தான் எனக்கு கணவர்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். கணவருக்கும் தகப்பனாருக்கும் நடக்கிற பந்தயத்துல புருஷன் பக்கத்துல நிக்கிறவதான் பத்தினி. அப்படி ஒரு மகளை பெற்றோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே தயவு செஞ்சு போயிட்டு வாங்கப்பா. இப்ப நான் சும்மா போகல. உனக்கு எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க கொஞ்ச நெஞ்ச உறவையும் தலைமொழிட்டு போறேன். இனிமே நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. ஐயா கூட சமூகத்துக்கு எங்க மாமா மண்டைய போட்டதும் இந்த ஜமீன் என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்க நான் வச்சுதாண்டா சட்டம். ஊத்துறேன். மகன், இந்த வருங்கால ஜமீன்தாருக்கு ஒரு அழகு ராணி வேண்டாமா? ஜெயாவா? ஜெயா நீ? ஆமா, ஒரு நாள் வழிய வந்து அந்த வாய்ப்பு தரைய நீங்க உதறி விட்டுட்டு ஓடினேன். இப்ப தேடி வந்து கேக்குறேன், என்னை ஏத்துக்குவீங்களா? ஜெயா, சத்தியமா சொல்றேன், உன்னை அடையாம நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேனா என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். கார்கோடா, பேசாம நிக்கிறிய சொல்லண்டா. அம்மா, உங்க பேர்ல சமூகம் உசிரியே வச்சிருக்கிறாரு. மகன், இவ்வளவு அனுபவிச்சிருக்கிற உங்களை நான் விட்டுட்டு அந்த ராஜாவை நேசிச்சேன். அதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டாவே. அந்த பாடங்களை எல்லாம் பதிலுக்கு ஒரு நாள் நான் அவனுக்கு கத்து கொடுக்கிறேன். கவலைப்படாத, இனிமே நீதான் என் இதய ராணி. நீ இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். ஊர் பேர் தெரியாத ஒருத்தி எழுத்து வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன்.
ஊர் பேர் தெரியாத ஒரு பயலோட உங்க மக பண்ண அசிங்கத்தை விடவான அதிகம் பண்ணிட்டேன். அதனாலதான் நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னு அங்கேயே தலைமொழிட்டு வந்திருக்கிறேன். அதே நீ செய்யறதா அவளே இருக்கிறாரு. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இவளை வெளியே அனுப்பு, இல்ல நீ இவ கூட வெளியே போ. மறுத்தா என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த பயலே இவனே கார்கோடா. என்ன ஜமீன்தார் கொல்லப்பட்டாரா? ஆமாங்க, ஜமீன்தார் ஐயாவை அந்த ராஜா கொலை பண்ணி நெருப்பு வச்சு கொளுத்துறதை நான் என் கண்ணால பார்த்தேங்க. உடனே ஓடி வந்து சொன்னேன். ஆமாங்க, ஜெயா சொல்ற அத்தனை உண்மைங்க. மாமா, நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அந்த ராஜாவை விருந்தினர் மாளிகையில தங்க வச்சுங்க. அவன் உங்க மகளை கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரப்பட உங்களையும் கொலை செஞ்சுட்டு அந்த பாவி. அழாதீங்க அஜமா. பொதுமக்களே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எங்க மாமாவோட அஸ்திய கங்கையில கரைச்சிட்டு அதே ஆத்துல என் உயிரையும் விட்டுட போறேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. அவருக்கு பிறகு இந்த ஜமீனையே நீங்க தானே பரிபாலனை செய்யணும். சமூகமே சேர்க்கும் ஜமீனை ஏத்துக்குங்க. பொதுமக்களே, உங்க அன்பும் ஆதரவும் தான் கொண்டு போன என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்க அன்பு கட்டளைக்காக இந்த ஜமீன் ஆள நான் முடிவு பண்ணிருக்கேன். ஜெயாவை சாட்சியா வச்சு ஜமீன்தார கொண்ட பழி உங்க தலைமையில போட்டு ஊரையே கொதிப்படைய வச்சுட்டான். ஏய் மோகன், அந்த பாவி இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லை. அப்பா, நீ அழாத போனா. உங்க அப்பாவை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அப்படியே கொண்டு இருந்தாலும் சாம்பலை வச்சு நாடகம் ஆடி இருக்க மாட்டான். அவர் உடலை ஊருக்கு மத்தியில கொண்டு வந்து வச்சிருப்பான். நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா சொல்றேன். ஏதோ காரணத்துக்காக அவன் அவரை உயிரோட தான் வச்சிருக்கான். இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்கு அப்படிதான் படுது. ஐயா, என் மேல விழுந்திருக்கிற பழியை நீக்கணும். ஜமீன்தார் என்ன ஆனாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் என் அம்மாவையும் புவனாவையும் நீங்க தான் ஏன் பாத்துக்கணும். சரி ராஜா, நீ ஊருக்குள்ள போனா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. ஆமா, ஜனங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. இங்கேதான், சீக்கிரம் சீக்கிரம். செடி மறைவில் போவோமே. என்னுடைய குறிச்சி இருக்கும் இடமடா இது. நான் கனவில் பார்த்த இடம் இதுதான். இங்கேதான். தோண்டுங்கள், தோண்டுங்கள், சீக்கிரம் தோண்டுங்கள். எங்கே தோண்டி? தோண்டி தோண்டு தோண்டு. ஆமா, சாமிஜி என்ன தோன்றுறாரு? குழி தோன்றாரு. அது தெரியுது. அதுக்குள்ள எதை தேடுறாரு? சாமிஜியினுடைய குருஜி கனவுல வந்து தன்னுடைய சிலை இங்க இருக்கிறதா சொன்னாரா? அதை தேடி ஓடியாந்து இருக்காரு. தோன்றாரு. அப்படியா? நிறுத்து. குருஜியின் தலையில் இடிப்பது போல் தெரிகிறது. அதோ தலை பார்த்தாயா? குருஜி, ஆம் ஆம், இது என் குருஜியே தான். விஸ்வநாத். ஜெய குருஜி, ஜெய ஜெய குருஜி, 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 அன்பர்களே, என்னுடைய குருஜி கிடைத்து விட்டார். அவருடைய சக்தி இந்த ஊருக்கு பயன்பட வேண்டுமானால், அவருடைய ஆற்றல் அயோக்கியர்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால், அவருக்கு இதே இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். ஆமா, ஆலயம் கட்டி கீழ்ச்சிக்கல எனக்கு இருக்கிற வியாதியை குணப்படுத்தி ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்கீங்க.
தாறு மாற புள்ளு முளைஞ்ச தம்மா தூண்டு இடத்துக்கு இம்மாங்கூட தண்ணி ஊத்த முடியல, இந்த கையால தண்ணி ஊத்த முடியல. யார் இவர்? ஏப்பா நீ கோட்டாலாம்பட்டி கோயில்சாமி தம்பி தானே? ஆமாங்கோ, அண்ணன் தம்பி தகராறுல வென வச்சுட்டான், கை வளைஞ்சு போச்சு. சுவாமி, நெல் விளைய வேண்டும் என்றால் கையை விளைத்து விட்டார்கள். குருஜி இவர் பெரிய விவசாயி, கையை நேர நிமித்திட்டீங்கன்னா நல்லா உழுவாரு. அதோ உழுது கொண்டிருக்கிறாரே அவருடைய தந்தை என்று நினைக்கிறேன். இல்லைங்க, அவருடைய பிள்ளைங்க கையாளர்களை சரிப்படுத்த சொன்னா காக்கா வலிப்பை உண்டு பண்ணிட்டீங்களே. ஒரு ஏழை விவசாயி இப்படி பண்ணிட்டீங்களே குருஜி, இது நியாயமா தர்மமா? ஒரு திருமகனே, குருஜியின் பெருமை உனக்கு தெரியாது, இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். அலேக், அமர்நாத், விவேக், விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத், அச்சை அன்றி. நான் உழுதிடுவேன் மகா குருவே. கிருஷ்ணனே வாழ்க. டேய் நான் வாத்தியாரா, மன்னிச்சுக்குங்க வாத்தியாரு. ஜெய குருஜி, 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 ஜெய குருஜி. சாமிஜி, உங்களை மாதிரி சக்தி படைச்சவங்க இங்க இருக்கலாமா? ஏன் ஜமீன் மாளிகையில தங்கணும்? சர்வ வலமா படைச்ச உங்க குருஜிக்கு நான் கோவில் கட்டுறேன், எழுந்து வாங்க சுவாமி. யார் இந்த பாலகன்? இவர்தாங்க சமூகம், இந்த ஊர் ஜமீன்தார், நீங்க அவசியம் வரணுங்க. ஒரு திருமகனே, என் குருஜியின் அனுமதி இல்லாமல் நான் இது எதையுமே செய்வதில்லை. குருஜி, சீ, ஒட்டு கேட்காதே. ஆஹா, உங்களுடைய வேண்டுகோளுக்கு குருஜி செவி சாய்த்து விட்டார். என்ன தலையிலே சாஞ்சிட்டாரு? அவர் சாயிநாதர். அடே சிஷ்யகடிகளே, குருஜி, அரண்மனையில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும். ரதக சதுரக பதாதிகள் புறப்படட்டும். ஆஹா, சாமின்னா இவர் இல்ல சாமி, பெரிய சாமி. ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம், கிரகச்சாரம். என் ரத்தமே கொதிக்கிறது. இந்த வீட்டில் நான் நுழைந்ததே தப்பு. ஐயோ, என்னுடைய கால் இந்த வீட்டில் படவே கூடாது. என்ன சொல்றீங்க? நீ மோசக்காரன், நீ நாசக்காரன். அதோ பா. இந்த மாலை என் கண்ணை உறுத்துகிறதே. உங்களுக்கு மாலை கண். அடே, உயிரோடு இருக்கும் ஒருவருடைய படத்துக்கு மாலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, அதனால் தான் என் ரத்தம் கொதிக்கிறது. அதனால் தான் கால் என் தரையில் படமாட்டேன் என்கிறது. இருந்தாலும் இந்த அவசாரத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். சிஷ்யகேடிகளே, என்னை இறக்கி விடுங்கள். குருஜி, தங்களிடம் தனியாக பேச வேண்டும். இப்படி வருகிறீர்களா? சுவாமிஜி, நீங்க என்ன மன்னிக்கணும். விஷயத்திற்கு வா. உண்மையை சொல்லிடுறேன். சொல். அந்த படத்துல இருக்கிறவரு சாகல. இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவரை இன்னும் உயிரோட வச்சிருக்கேன். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓஹோ. சாமிஜி, அதோட ஒரு பொண்ணுக்கு என் மேல ஆசை வர மாதிரி செய்யணும். இதை ரெண்டையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க குருஜிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுத்தரேன். அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கிறேன். இப்பொழுது புரிகிறது மகனே, இப்பொழுது புரிகிறது. ஜெயா, சாமிஜி, குருஜி, என்னுடைய ஞான திருஷ்டியால் அம்மனுடைய பெயரை படிக்க முடிகிறது. நெத்தியில் எழுதியிருக்கிறதே ஜெயா. ஜெயாதானே அம்மனுடைய பெயர். அம்மணி உங்களுக்கு அம்மணியுடன் நன்றாக வாழ். நமஸ்கரித்துக் கொள். அம்மணி குனிந்து நிமிர்ந்து சிரமப்பட வேண்டாம். இதோ கால். ஆசீர்வாதங்கள். சாமி, வாருங்கள். சாமிஜி, நான் சொன்னனே, அது அந்த பொண்ணுதான். அலேக அமரநாத, அலேக அமரநாத, விவேக விஸ்வநாத, பத்ரிநாத, கேதாரிநாத. அம்மணி, நான்
நான் சொன்னபடி எல்லாம் ஆடுவாயா? காலையும் கையையும் அவிழ்த்து விட்டு விட்டேன், மனதை கட்டி விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார், என் சொல்படி கேட்பாரா சுவாமி? பாலகா, சொல்படி கேட்பாளா என்று கேட்கிறாய், காலில் விழுவாளடா. ஐயோ, இது போற சாமி, இது போற சாமி. அலேக், மாமா, என்னை கைவிட்டுடாதீங்க. என்னை ஏத்துக்கங்க மாமா. சாமிஜி, பொடி, என்ன இது? அவளை மந்திர கைத்தால் கத்திவிட்டேன். ஏன் சாமி? அவள் இப்பொழுது பாதி பக்குவம் தான் அடைந்திருக்கிறாள். ஒரு ரதகத்தை துறக்கப்பட்ட ஆதி பூஜை செய்துவிட்டு அவளை முழு பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அதுவரை பொறுமை. தங்கள் சித்தம் பாக்கியம். அடே சிஷ்யகைடிகளே, கைத்த விடுற அவசரம். ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி. கார்கோடா சமூகத்துக்கு சாமிஜி என்னடா இப்படி அணைச்சு கூட்டிட்டு போறாரு? பக்குவப்படுத்துறாருங்க. எதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். மோகன், மாமா மக மனசு மாறிட்டா அவளை மனைவி ஆக்கிக்க திட்டமா? எச்சில் பண்டத்தை எடுத்து யாராவது தங்கத்தட்டுல வைப்பாங்களா? பின்ன எதுக்காக இதெல்லாம்? சொல்றேன். கஜானா இருக்கிற இடத்த மாமா சொல்ல மாட்டேங்கிறாள். அது நிச்சயமா புவனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ மனசு மாறிட்டா அவ மூலமா கஜானா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ கதையே. எனக்கு துரோகம் செய்யற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா உடனே ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருவேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு வந்த என்ன மோகன் ஆட்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அது போட்டு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. ஆமா, அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மோகன சுந்தரத்தோடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்திடலாம். ஐயோ, குருஜி, பக்குவம் எப்படி இருக்கு? பாதி வந்திருக்குது. எதுக்கு இப்படி தள்ளிட்டு வந்த நீ? குருஜி என்ன கேட்டாலும் அவர் கண்ணு முன்னாடி நின்று செய்ய சொல்லிருக்காரு சமூகம். அவர் கண்ணு முன்னாடி நீ நின்னா அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் வெளியே நிற்கவா? வெளியே போய் கதவை சாத்து, நீ கூட போக்குள்ள வாத்தோ. வெள்ள வாடா, நான் பார்த்து. நாம உண்மையான சாமியார்னு நம்பி மோகன சுந்தரம் நம்ம வலையில விழுந்துட்டான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த கார்கோடகனை காவலுக்கு வச்சிருக்க மாட்டான். இந்த தடி எங்க இருந்தா ஜமீன்தார் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. முதல்ல இவனை கால் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? வழி இருக்க. காக்கா, என்னடா இது? இங்க வச்சிருந்த தங்கச்சங்கல் எங்க போச்சு?
நான் தங்கச்சங்கிலி காணாம போறத பத்தி கூட கவலைப்படல. அது ஏகிட்டே திருடிட்டா பாருங்க, அவனுதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்க வேண்டுமா? ஜெய் குருஜி. குருஜி திருடனை காட்டி கொடுத்து விட்டார். விவேக் விஸ்வநாத் கார்கோடகா திஷிகேடிகளா, இவனை தலைகீழாக தூக்கி பிடியுங்கள். ஐயோ தாங்காது குருவே. குருவே நான் தப்பே பண்ணலீங்களே. சரி, நீ தலைகீழாக நெல். முடியாதுங்க, என்னால குனியை தாங்க முடியும். ஆஹா, அது போதும். இதோ சாரி, இந்த சங்கிலியை இவன் பெற்றெடுத்து விட்டான். இன்னும் என்னென்ன நான் எடுக்கவே இல்லைங்க. நீ எடுக்கவில்லை, திருடி நாய். அடே சிறுவா, குருவே, நீ திருடி விட்டாய். பாலகா, சாமி, இவனை நாடு கடத்தி. அடே துரோகி, சுவாமிஜிக்காக உன்னை நாடு கடத்த இல்ல. போயிடா, பாலகா. சாமிஜி, என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த பூவனாக அலஞ்சோஸ் மகா. சுவாமி, ரதகஜ துறக்க பதாதி பூஜையில் பதாதி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. பதாதியும் முடிந்து விட்டால் அவள் உன்னை தேடி ஓடி வருவாள். அது போற சாமி, அது போற சாமி. சின்னசாமி சாமி, ஏன் நம்மள கண்டுக்க மாட்டானே அவன்? நம்ம முதல் திட்டம் வெற்றி. காவலுக்கு இருந்த தடிய முடிஞ்சான். இப்ப ஜமீன்தார் எங்க இருக்கார், எந்த நிலைமையில இருக்காருங்கிறது கண்டுபிடிக்கணும். ராஜா, நம்ம கிட்டதான் கபட யூஸ் மந்திரம் ஏராளமா இருக்க, எடுத்து விட. முதல்ல உன் முட்டாள்தனத்தெல்லாம் மூட்டை கட்டு, வெளியே போய் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அவ்வளவுதானே? அலே அமர்நாத், விவேக் விஸ்வநாத், அலே அமர்நாத். ஜெய் ஜெய் குருஜி, 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 ஜெய் ஜெய் குருஜி. அம்மனுக்கு என்ன வேண்டும்? ஜெயாமா குருஜி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. ஜெயா, இவனை சந்திக்கணும்னா ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கும், ராஜாவை கேட்டே முடிவெடுப்போம். அம்மணி, நீ இங்கே இரு. நாங்கள் உள்ளே சென்று தகவல் அறிந்து வருகிறோம். நகர்ந்தால் பஸ்மமாய் விடுவார். ஜெய் ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி. ஜெய் ஜெய் குருஜி. ராஜா, ராஜா, என்ன? ஜெயா உன்னை தனியா சந்திக்கணும்னு தோழி கிட்ட தூது விட்டுருக்கா. என்ன சொல்ல? ஆஹா, பழ நழுவி பால்ல விழுந்திருக்கேன். ஜெயாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டே நம்ம திட்டத்தை சுலபமா முடிக்கிறேன். நான் அவளை இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறேன்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். அதாவது நள்ளிரவுல நீ சந்திக்கிற. சரி, அம்மணி, நள்ளிரவில் சந்திப்பு நடக்கும். இதை ஜெயாவிடம் தெரிவித்து விடு. நல்லது சுவாமி. ஜெய் ஜெய் குருஜி. அம்மணி, 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 நள்ளிரவு சந்திப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல பெண்ணே, பின்ன நமக்கும் இருக்கட்டும். எதுக்கு? பெண்ணே, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். பணம் வேண்டுமா தருகிறோம், பிள்ளை வேண்டுமா தருகிறோம். அடே, நீ மேலே போ. எனக்கு ஒரே ஒரு குறைதான் சுவாமி. என் புருஷன் மேல போராமை கொண்ட சில அயோக்கிய பசங்க அநியாயமா ஒரு தலையில பழைய சுமத்தி அரண்மனை விட்டு அனுப்பிட்டாங்க சுவாமி. யார் அவர்கள்? நச்சராத்தால் தீண்டக்கியது. அவர்களை எமனாக அனுப்பி விடுகிறேன். உன்னுடைய கணவன் நாமதேயம் என்னவோ? கார்கோடன் சுவாமி. சுவாமி, சுவாமி, மாமா, கடைசி முறையா கேட்கிறேன், கஜானா எங்க இருக்கு சொல்லிடுங்க. சொன்னாலும் கொல்லத்தான் போறேன், சொல்லலைனாலும் கொல்லத்தான் போறேன். போற என் உயிர் உனக்கு உதவாமலே போகட்டும். நான் சொல்ல மாட்டேன். அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்காம விட மாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காத அதிசயத்தை நடத்தி காட்ட அபூர்வ சாமியார் ஏன் கைவசம் இருக்கார். உங்க மகளையே எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அவரால உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. வரவழைச்சு காட்டுறேன். மாமாவை பத்திரமா பாத்துக்கிறா. தவிச்ச வாய்க்கு அப்பப்ப தண்ணி கூட கொடுக்க கூடாது. என் மகளுக்கு நான் செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை தான். ஜெய் குருஜி, தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சிக்கலோர கேள்வியை கேட்டுவிட்டாயே அம்மணி. பரவாயில்லை, அந்த மோகன சுந்தரம் உன்னை கல்யாணம் செய்து கொள்வாரா மாட்டாரா என்பதை என்னுடைய ஞான கண்ணால் அலசி பார்த்து சொல்லிவிடுகிறேன். மங்களாக தெரிகிறது. ஐயோ, ஜெய் குருஜி.
अनेक अमरनाथ विवेक विश्वनाथ बद्रीनाथ केदारनाथ जय गुरुजी ஐயோ ஐயோ ஏமாற போகிறாய் அம்மணி ஏமாற போகிறாய் மாமன் மகன் வரும் வரை அவன் மனம் உன்னைத்தான் நாடியது வந்த பிறகு அது அவளிடமே ஓடியது ஐயோ சொல்ல போனால் உன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க அவன் ஆட்களை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பயப்படாதே யாம் இருக்க பயமே வசதியாக கட்டையில வைத்திருக்க கூடாதா நீ கல்வி பொருள் யார் வந்து பாருனா நீங்க ஒளிந்து கொள்ளுங்க சாந்தி சாந்தி அண்டார பயல சொல்லு உன்னை யார் அனுப்பிச்சது சொல்ல மோகன சுந்தரம் மோகன சுந்தரமா சுவாமி நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இனி அவனை சும்மா விட மாட்டேன் ஜெயா நானும் அதே நோக்கத்தோட தான் நீங்க ஆமா என் மேல இருந்த கோபத்துல எனக்கு எதிரியா மாறினேன் ஆனா இப்ப அவனே உனக்கு யமனாமா இருக்கான் என்ன மன்னிச்சிருங்க ராஜா நான் தவறு பண்ணிட்டேன் பரவாயில்ல ஆனா இப்ப நீ செய்ய வேண்டியது எனக்கு ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்ட வேண்டியது வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இங்கதான் ஜமீன்தார் அடைச்சு வச்சிருக்கான் இந்தாங்க சாவி பாத்தியாமா உன் மாமா என்ன எந்த கதைக்கு ஆளாக்கிட்டான் பாத்தியாமா ஐயா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கதியாரான்னு பாருங்க அது வரைக்கும் உங்களை எல்லாம் உயிரோட விட்டாங்க ரோஜி முதல்ல நீ ஒழிஞ்சு போ ஜெயா ஆவி கொண்டுட்டீங்கடா எனக்கு துரோகம் நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் முடியும் அமர்நாத் விவேக் விஸ்வநாத் டேய் குருஜி திருப்பையா என்ன பார்த்தா பாலகான் கூப்பிட்ட நீயும் ஜெயாவும் பேசுறத கண்டப்ப சொன்ன அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது பூனாவை பக்குவப்படுத்தி
கஜானா இருக்கிற இடத்த நீ எனக்கு காட்ட போறியா? உன்னை அவரை கொண்டாதீங்க. கஜானாவை நான் காட்டுறேன். அவரை விட்டுடுங்க. அப்படி வா வழிக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்ன சொல்றீங்க? உங்க அப்பனையும் காதலையும் உயிரோ விட்டுறேன். எனக்கு நீ மனைவியாகிறதா இருந்தா மறுத்தா உங்களையும் அவனையும் ஒரே குண்டுல காலி பண்ணிடுவேன். செத்தாலும் சரி போன அவனை கல்யாணம் செய்துக்க மாட்டான். மாமா, உங்க மக உங்களை விட கொஞ்சம் புத்திசாலி. முட்டாத்தாமா அப்படி முடிவெடுத்து ஒரே சமயத்துல உங்களையும் அவன் அன்பான காதலையும் இழந்துட மாட்டான். அப்படித்தானே போனா? சரி, இவங்களை விட்டுடு. நான் சம்மதிக்கிறேன். போனா என்னமா சொல்ற நீ? எனக்காக நீங்க 2 பேரும் சாகிறத நான் விரும்புறப்பா. சபாஷ், அருமையான கார்கோடா முகவே. கல்யாண ஏற்பாடுகள் தயாரா இருக்கும். கண்டப்பா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. பூவனா கருத்த தாலி கட்டி முடிச்சதும் 3 முறை வெடி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரையும் விட்டுடு. ஒருவேளை பூவனா ஏதாவது தகராறு செஞ்சா ஒரே ஒரு முறை வெடி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடு. சரிங்க. எத்தனை வெடி சத்தம் கேட்டாலும் அவங்களை தீர்த்துரு. சரி. மாமா இங்க, குருஜி அங்க. போனா போலாமா? போனா போனா சொல்றதுக்கு போகாத. நீங்கெல்லாம் வெளியே போய் நில்லுங்க. யாரும் உள்ள நுழையாம பாத்துக்குங்க. நாங்க வெடிகுண்ட கொளுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நாம நிம்மதியா எஜமான் கல்யாணத்துல கலந்துக்கலாம். நல்ல யோசனை. போலாம். அங்க ஒரு சாவி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போ. வடிவேலா, நீ போய் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து. நான் ஜமீன்தாரை கூட்டிட்டு வந்துடுறேன். போ போ.
ஏ ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க மேளம் கொட்டும், இங்க குண்டு வெடிக்கும். நீ என் ஜமீன்தாரும் கூண்டோட கைலாசம். சாமி, மந்திரத்தை சுருக்கிட்டுங்க, தானிய கொடுங்க. அந்த மயிலை பிடிச்சு கொண்டுட்டு தாலியை கொண்டு வாங்கடா. தாலியை கொண்டு வாங்கடா. என்ன விஷயம்? ராஜாவோட அம்மாவே கொலைகாரனை பெற்றவளே ஊர் ஜனங்கள்லாம் கல்லால் அடிக்கிறாங்க. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். என்ன விட்டுடு. நீ செஞ்ச அக்கிரமங்களை இந்த ஊர்க்காரங்களுக்கு அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். நடடா. நான் சாகவும் இல்லை, என்னை யாரும் கொல்லவும் இல்லை. ஜமீன்தார ஏன் பண்ண மோகன சுந்தர சம்மதம் போய் இந்த ஜமீன் ஆளனுக்காக அவன் நடத்துற நாடகம். அப்படியா? அவன் அடித்து கொல்லுகிறா. அவனுக்கு தண்டனை நானே கொடுக்கிறேன். எந்த ஜமீன் ஆளனும் ஆசைப்பட்டானோ அந்த ஜமீன்ல அவன் காலடி கூட படக்கூடாது. இந்த ஊரை விட்டு துரத்துங்க அவனை. அம்மா சிவகாமி, உயர்ந்த குலத்துல பிறந்தவன் என் உயிருக்கே உல வச்சான். ஆனா தாழ்ந்த குலத்துல பிறந்த உன் மகன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டான். முக்கிய குலம் அல்ல குணந்தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா. உன் மகன் ஆசைப்படியே உன்னை நான் சம்பந்தியாவே ஏத்துக்கிறேன். ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். ஐயா, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே புவனா இல்லாம நீ இல்ல.